வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பொதுவா ரோஸ் மில்க் அப்படின்னாலே கடைகள்ல ரெடிமேடா கிடைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃபிளேவர் சேர்த்த ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் செய்வாங்க இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃபிளேவர் எதுவுமே யூஸ் பண்ணாம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி சுவையான ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான நேச்சுரல் ரோஸ் மில்க் ஈஸியாக வீட்லேயே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரோஸ் சிரப் செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோசஸ் எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான இந்த ரோசஸ்லேருந்து ரோஸ் பெட்டல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஃப்ரெஷ்ஷான இந்த ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துக்கலாங்க. கூடவே கலருக்காக சின்னதா ஒரு பீஸ் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுடலாம். ஒருவேளை நீங்க ஒயிட் சுகர் வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒயிட் சுகருக்கு பதிலாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, சர்க்கரை பாகு இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. நம்ம கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சோம், அதனால பாகு பதம் சீக்கிரமாவே வந்துருச்சுங்க. ஒருவேளை நீங்க அதிகமா தண்ணி சேர்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் சர்க்கரை பாகு கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை பாகு கம்பி பதத்தையும் தாண்டி நல்லா திக்கா இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகுல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க ரோஸ் பெட்டல்ஸ் பீட்ரூட் பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இந்த பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்க கூடாதுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒருவேளை நம்ம அதிக நேரம் இதை கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரோஸ் பெட்டல்ஸோட ஃப்ளேவர் நம்மளுக்கு சரியா கிடைக்காது. இப்போ நம்ம தயார் பண்ணியிருக்க ரோஸ் சிரப்பை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரோஸ் சிரப்பை வேற ஒரு கண்டெய்னர்ல மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம திக்கான சர்க்கரை பாகு பயன்படுத்தி இந்த ரோஸ் சிரப் செய்திருக்கனால இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க ரோஸ் சிரப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு சில்லுன்னு பால் சேர்த்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சர் ஜாரில் கூட சேர்த்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் கூட சேர்த்துக்கங்க. இப்போ நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான டேஸ்டான ரோஸ் மில்க் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷான ரோஸ் ஃப்ளேவரோடு இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ரோஸ் மில்க் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.